ஆனால் கட்சிக்கு ஒரு நிமிஷம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செஞ்சிருக்காங்களா? அதாவது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அது மாதிரி கலைஞர் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். இன்னைக்கு நீங்க சர்க்காரிய கமிஷன் பத்தி பேசலாம், எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு புதிய அரசியலை உருவாக்கக்கூடிய இடத்துல நாங்க வந்திருக்கோம். ஏன்னா நாங்க புதிய கட்சி. ஒரு மொட்டை, ஒரு மீச, 4 ஸ்கூல் பசங்க, அதுக்கு ஒரு தலைவன். செங்கோட்டையன் அண்ணன்கிற ஒரு தனிநபர், அவருடைய அனுபவம், அவருடைய நிர்வாக திறமையில அவர் மேல என்ன குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் மேல எந்த குற்றச்சாட்டுகள் இல்ல. இது வரைக்கும் அவர் மேல எந்த குற்றச்சாட்டுகள் இல்ல. இந்திய நிலத்திலேயே நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை. அந்த வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன். பார்த்தாச்சு முதல் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் வந்து ஊழல் செய்த குற்றவாளி அவர். இன்னைக்கு லேட்டஸ்டா நாங்க வந்து சர்வே ரிப்போர்ட் எடுக்கும்போது 82% ஒரு புதிய மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அதிமுக இன்னும் பல பேர் வர போறாங்க. இல்ல அதிமுக நம்ம ஏன் சொல்ல வரல, அதிமுக இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், திமுக இருந்து இருக்கலாம். ஏன்னா எங்க மக்கள் சக்தி இருக்கோ கண்டிப்பா வரும். அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா நான் சொல்றேன், இன்னும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் தாவே கட்சியில் சேருவாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. வாட் ஆர் யூ சேயிங்? கண்டிப்பா அது நடக்கும். நீங்க பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. நீங்க இது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்ல, திமுக சிட்டிங் அமைச்சர்கள் 2 அமைச்சர்களே சேருவாங்க. இது பிப்ரவரி மாசம் நடக்கும். ஒரு சின்ன கனவு. கனவா? என்ன கனவு இது? அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்ல, திமுக சிட்டிங் அமைச்சர்கள் 2 அமைச்சர்களே சேருவாங்க. இது பிப்ரவரி மாசம் நடக்கும். எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.